உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த போன் வேண்டாம், டிவி வேண்டாம், வேற கேட்ஜெட்ஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் ஏதாவது இருக்கா? அது இருந்தா தப்பு நடந்துரும், அத பார்த்தா தப்பான பழக்கம் வந்துரும், அத கேட்டா நம்ம கெட்டு போயிடுவோம்னு ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அது வேண்டாம் இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு கீரையோ பழமோ காய்கறியோ எதுவா இருந்தாலும் அது சத்தானதுங்கிறத தாண்டி அதுல ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுக்காக நாம அத வேண்டான்னு தூக்கியா போட்டுட்டோம். நமக்கு மெயின் எஃபெக்ட்ஸ் தான் முக்கியம். அந்த மாதிரி தான் டெக்னாலஜியால நன்மையும் இருக்கும், சைடு எஃபெக்டும் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ்க்காக அது வேண்டான்னு சொல்றது நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக தயாரா இல்லைங்கிறதுக்கு சமம். பொருளோ டெக்னாலஜியோ தப்பானது இல்ல. நல்லதும் கெட்டதும் அது யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இது என்கிட்ட தான் இருக்கு. நான் உங்களுக்காக இத்தனை நாளும் யூஸ் பண்ணாம இருந்தேன். இந்த குடும்பத்தோட கௌரவம் மான மரியாதையை காப்பாத்த இது எனக்கு தேவைப்பட்டதுனால நான் யூஸ் பண்ணேன். நல்லதா பண்ணுச்சு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அத நீ விட்டுற வேண்டியதானே? அத விட்டுட்டு எதுக்கு இப்படி போனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க? இது பிரச்சாரம் இல்ல, நாலேஜ். எதையும் காரணம் காரியம் இல்லாம வேண்டான்னு சொல்லாதீங்க. யாரையும் காரணம் காரியம் இல்லாம வெறுக்காதீங்க. சரி, நீங்க யூஸ் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அது உங்க இஷ்டம். நான் போனை யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அது சொல்லுங்க. ஒரு போனுக்காக எல்லாம் பயந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு பெரியப்பா. நீ போன வச்சுக்க மாயா. நீ சொன்ன மாதிரி இந்த போனால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதனால நாட்டுல இந்த போன்னால எவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே போன்னால எத்தனை நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம வீட்டுல நல்லது நடந்துச்சுங்கிற காரணத்தினால நான் போனை வச்சுக்கலான்னு சொன்னேன். தேங்க்யூ பெரியப்பா. போனை வச்சுக்க சொன்ன காரணத்தினால 24 மணி நேரமும் அதோடயே இருக்க கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.